இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான ஜூஸியான பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது பேக்கரியில் வாங்குறது போல் அதே டேஸ்ட்டில் அதே சாஃப்டில் இருக்குங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சால் பேக்கரி ஸ்டைலில் அதே போல் ஜூஸியான பாதுஷா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாஃப்டான பாதுஷா எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹிரா சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாம். மைதா 2 கப், சர்க்கரை 1/2 கப், நெய் 5 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம பாதுஷாவை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கப்பு மைதாவை சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு, 5 டேபிள் ஸ்பூன் நெய், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருக்கிற அளவுகளோடு கரெக்டாக செஞ்சோன்னா இதே போல் சாஃப்டான பாதுஷா நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாவில் அந்த நெய் எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா கலந்து விட்டுடலாம். அதாவது தனி மாவு எதுவும் இருக்கக்கூடாது, நெய் கலந்த மாவு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கணும். அதுபோல் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கலந்ததுக்கப்புறம் இந்த மாவோட பதம் எப்படி இருக்கணும்னா, கையால் இப்படி மாவை பிடிச்சோன்னா பிடி நிற்கணும். அப்படியே நம்ம உதிர்த்து விட்டோன்னா உதிர்ந்து விழணும். இதுதான் நம்மளுக்கு சரியான பதம். சப்போஸ் உங்களுக்கு இப்படி வரல அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு பதில் 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்ல ஒரு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது, நம்ம இதை சாஃப்டாகவே தான் பிசைஞ்சு எடுக்கணும். நம்ம இதில் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கிறதுனால பாதுஷா நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடாவை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. மாவை இது போல் இழுக்கும்போது லேயர் லேயராக வரணும். இது மாதிரி பிரிஞ்சு மாவு வரணும். அப்படி வந்துச்சுன்னா தான் பாதுஷா நல்லா உள்ள லேயராக கிடைக்கும் நமக்கு. அவ்வளோதான், நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை அப்படியே நம்ம மூடி வச்சு 1 மணி நேரம் இதை ஊற வச்சிடணும். அடுத்ததான் நம்ம சர்க்கரை பாகு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமாக ஸ்வீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 கப்பு சேர்க்கலாம். பட் இதில் நம்ம ஊற வைக்க போகிறதில்ல, உடனே நம்ம எடுத்துடுவோம். அதனால் வேஸ்ட்டாக போகும் சர்க்கரை பாகு. இந்த 2 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு சர்க்கரை பாகு சரியாக இருக்கும். 1/2 கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா கரைச்சி விட்டுடலாம். அதுக்கப்புறமா வாசனைக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன். இது முழுக்க ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் குங்குமப்பூ சேர்க்கலைன்னா ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்ததாக நான் இங்கே கலருக்காக கொஞ்சமாக கேசரி கலர் சேர்த்துக்கிறேன். இதுவும் முழுக்க ஆப்ஷனல் தான். பேக்கரி ஸ்டைலில் அதே கலரில் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கலர் பவுடர் சேர்க்குறேன், இல்லைன்னா இது சேர்க்கக்கூட தேவையில்லை. இப்போ இந்த சர்க்கரை பாகு நல்லா கொதிக்கிட்டோம். கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம தொட்டு பார்க்கும்போது கம்பி உடஞ்சிடணும், அதுதான் கரெக்டான பதம். சர்க்கரை பாகில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, கம்பி பதம் வரவே கூடாது. ஒரு கம்பி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கம்பி பதம் வந்துருச்சுன்னா ஜீரா பாதுஷாவில் ஏறாது. அதனால் நம்ம கவனமாக இதை பார்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா இது கொஞ்சம் சூடாகவே இருக்கணும், அதனால தான். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம அந்த மாவை எடுத்து பார்க்கலாம். மாவை மறுபடியும் நம்ம பிசையக்கூடாது. இது போல் 2 பார்ட்டாக பிரித்து ஒரு சிலிண்டர் ஷேப்பில் நம்ம அதை உருட்டிக்கணும். எதுக்காகனா ஒரே அளவில் நமக்கு பாதுஷா கிடைக்கணும்ல, அதனால் கொஞ்சமாக மாவு எடுத்து அழுத்தம் கொடுக்காம மிருதுவாக உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துடணும். பாருங்கள், இது போல்
அதில் சென்டரில் ஒரு விரலை வச்சு அழுத்தி விட்டுருங்க. இப்போ நமக்கு பாதுஷாவோட ஷேப் கிடச்சிருச்சு. இதே போல் நம்ம எல்லா பாதுஷாக்களையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த பாதுஷா எல்லாத்தையும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். நம்ம நார்மலாக ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் ஃப்ரை பண்ணி எடுப்போம். பட் இந்த பாதுஷாக்கு ஆயில் ஹீட்டாக இருக்கக்கூடாது. நம்ம பாதுஷாக்கில் உள்ளே போட்டோன்னே எண்ணெயில் அடியில் போயிடணும். அதுவாக எலும்பி மேலே வரும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், அதுவாக எலும்பி மேலே வந்திருக்கு. இது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஸ்டவ்வை இப்போ ஹை ஃப்ளேமில் நம்ம வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் தான் இது வேகணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு வேகும். இல்லைன்னா உள்ளே உள்ள மாவு வேகாமல் ஜீராவில் போட்டதும் உடஞ்சிரும். அப்பப்போ இது போல் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா செவந்திருக்கு. ஆனால் இது பத்தாது, இன்னுமே லைட்டாக செவக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தீபாவளிக்கு தேவையான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்கை மேலே ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு பாதுஷா எல்லாம் வெந்து தயாராகிடுச்சுங்க. இது நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதை நம்ம டைரெக்டாக சக்கரை பாகில் சேர்க்கக்கூடாது. இது போல் வடிக்கிற பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் அதை அப்படியே விட்டுடலாம். அதில் எக்ஸஸாக இருக்கிற ஆயில் எல்லாம் வெளியாகிடும். இப்போ எல்லா பாதுஷாவும் நம்ம எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். பாதுஷா ஒரு பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. ஆயிலோட டெம்பரேச்சர் ஃபுல்லாக குறைஞ்சிடணும். சூடு எதுவும் இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பேட்ச் போட ஆரம்பிக்கணும். பாருங்கள், இது மாதிரி நம்ம போடும்போது பொரிஞ்சு வரக்கூடாது. அடியில் போய் எண்ணெயில் உட்காந்துடணும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடணும். தன்னாக பொரிஞ்சு மேலே எலும்பி வரும்போது நம்ம பெரட்டி விட்டு லைட்டாக சவக்கும்போது நம்ம ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி போன தடவை சொன்ன மாதிரி எடுத்துருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பாதுஷாவை சக்கரை பாகில் சேர்க்கும்போது சக்கரை பாகு நல்லா ஹீட்டாக இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு சக்கரை பாகு ஆறி இருந்துச்சுன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாதுஷாவை உள்ளே சேருங்க. இப்போ நம்ம எடுத்த பாதுஷாக்கள் நல்லா ஆறி இருக்குது. அதை சக்கரை பாகில் நம்ம சேர்த்துடலாம். இதை அப்படியே ஒரு 3 நிமிஷம் போல் விட்டுருங்க. அதுக்கப்புறமா எல்லா பாதுஷாக்களையும் நம்ம இது போல் திருப்பி விட்டு மறுபடியும் 3 நிமிஷம் அப்படியே ஜீராலே ஊறட்டோன்னு விட்டுடலாம். மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் ஆகுது இந்த ஜீராவில் பாதுஷா இருக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நல்ல ஜூஸியான பாதுஷா சூப்பராக நமக்கு கிடச்சிருச்சு. உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த நட்ஸ் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாதுஷா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். பாதுஷாவை எடுத்து இப்படி உடச்சி பார்க்கும்போது வெளியில் லைட்டான கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இந்த லேயராகவும் கிடச்சிருக்கு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே போல் உங்களுக்கு ஜூஸியான லேயராக இருக்கக்கூடிய பாதுஷா உங்களுக்கு கிடைக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.